சார் இப்போ எக்ஸிட்ன்றத நீங்க இப்போ போல்டா சொல்றீங்கல்ல, அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு ஒரு கிளாரிட்டி நான் என்ன பண்றேன், எங்க போகணும், அதுக்கான கிளாரிட்டியும் எனக்கான அண்டர்ஸ்டாண்டிங், மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாதான் நான் அந்த காலை எடுக்க முடியும். இல்லைங்க இது என் குழந்தைங்க நான் பக்கத்துல வச்சுட்டேன்னா அது ஆயிடுச்சுன்னா விட்டுருங்க. ஆமா, அது கல்யாணம் பண்ணி அடுத்த வீடு விழுந்து அனுப்பிடுங்க. அதுக்கு மேல அதை வச்சு நம்ம ஒன்றும் சொல்ல போறது இல்லை. ஆக்சுவலி அது ஆனா இப்போ அங்கதான் சார் ஒரு பயங்கரமான ஒரு டைலமா ஒண்ணு. பிளஸ் இப்போ நம்ம எக்ஸிட்டுக்காக ஒன்னு ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா நமக்கு ஃபண்ட் கொடுக்குறவங்களுமே வந்துட்டு அது ஒரு நெகட்டிவ் பாயிண்டா, அது ஒரு இதுவா பாக்குற மாதிரியான ஒரு இல்ல இன்வெஸ்டர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்தீங்கன்னா திஸ் இஸ் வெரி குட். பரவாயில்ல, தம்பிக்கு வந்து இவ்வளவு கிளாரிட்டி இருக்கு, நம்ம எங்க போறோம். சரி எக்ஸிட் எடுப்பீங்கன்னு சொல்றீங்கன்னு எத்தனை நாள் எக்ஸிட் எடுப்பீங்கன்னு அடுத்த கொஸ்டின் கேட்பாரு. சார் 3 years சார், இல்ல 5 years சார், மார்க்கெட்ல நான் இன்னும் இந்த வேலை எல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. சரி இப்ப அமேசான் நம்மள வாங்கணும்னா நீ யாருப்பா அப்படிங்கறத நம்ம மார்க்கெட்ல பொசிஷன் ஆகணும், உன் பிராண்ட் வேல்யூ என்னன்னு தெரியணும். அப்புறமா சவுத் மார்க்கெட் ஃபுல்லா இவங்க தான் வச்சிருக்கேன், இவனை தூக்கி போட்டா நமக்கு வேலை முடிஞ்சதுன்னு சொல்லி நம்மள வாங்குறதுக்கு வருவாரு. அதுக்கப்புறம் தான் டீல் நெகோசியேஷன் நடக்கும், மற்ற விஷயங்கள் எல்லாம் போகும். ஸோ இன்வெஸ்டர்ஸ்க்கு நீ வந்து குளோபலா குரோ ஆக போற, நீ வந்து குளோபல் மார்க்கெட்டை பிடிக்க போற, ஒண்ணு நம்ம அந்த மாதிரி ஒரு இது சொல்லலாம் மெசேஜிங். இது என்ன பத்தி இந்த கம்யூனிகேஷன் தான் மேட்டர்ஸ்னு வச்சுக்கோங்க. இப்போ when I started in 2015 we are telling a story like world big short film repository சொன்னோம். அதுக்கு ஒரு இன்வெஸ்டர் எக்ஸைட் ஆனாவே எங்களுக்கு ஃபன் பண்ணாவே ஒரு மாதிரி நடந்துச்சு. இன்னைக்கு நாங்க என்ன சொல்றோம் சார், இட்ஸ் a கிரியேட்டர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சொல்றோம். ஏன்னா எங்கேயோ ஒன்று சொன்னேன், இப்ப என்ன ஒன்று பண்ணிட்டு மார்க்கெட் சேஞ்ச் ஆயிடுச்சு, அதனால நானே மாறிட்டேன். ஆனா அந்த மார்க்கெட் அடாப்டபிலிட்டி இல்லைன்னா யூ வில் டெஃபினெட்லி கோ அவுட் irrelevant in the market. ஸோ இந்த கிளாரிட்டியோட ஃபவுண்டர் இருக்காண்டாதான் இன்வெஸ்டரை செக் பண்ணுவாரு. இஃப் யூ ஜஸ்டிஃபை தட் ஸ்டேட்மெண்ட், உனக்கே அது கிளாரிட்டி இருக்கு, நான் அந்த டிராவல் பண்றேன்னா சத்தம் இல்லாம காசு கொடுத்துருவாரு. அவ்வளவுதான், எனக்கும் காசு திருப்பி வந்துச்சா, அவ்வளவுதான், எனக்கும் ரிஸ்க் இல்ல. ஆமா அந்த மாதிரி போயிடும் இது ஆக்சுவலா.